அதாவது நம்ம சுவாமி விளக்கு ஏற்றின உடனே ஊதுபத்தி திரி கண்டிப்பாக காமிக்கணுங்க. ஊதுபத்தி வந்துட்டு ஒன்றா மட்டும் ஏற்றப்படாது, 3 4 அந்த மாதிரி ஏற்றணும். அட்லீஸ்ட் 2க்கு மேலே கண்டிப்பாக ஏற்றணும். அந்த மாதிரி ஆற்றுல பண்ணுங்கோ, நல்லது. ஏற்றாமல் இருக்காதீங்கோ ஒன்று. 2வது, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் வீடு முழுக்க இந்த சாம்பிராணி புகை போடுவா பத்தியாளா, அது வந்துட்டு சாமி ரூமில் மட்டும் இல்லாமல் வீடு முழுக்க அதை காமிங்கோ. அதை காமிக்காமல் இருக்காதீங்கோ. ஆற்றுல துஷ்ட சக்திகள் தீய சக்திகள் ஏதாவது இருந்ததுன்னா, திருஷ்டி ஏதாவது இருந்தாலும் அது எல்லாமே கண்டிப்பான முறையில் மாறும். 3வது என்னன்னா, நீங்கள் விளக்கு ஏற்றினீங்கன்னா விளக்கு இந்த மாதிரி சின்னதாக தான் எரியணும். விளக்கு பெருசாக தீப்பந்த மாதிரி எரிய பாங்கில்லை, அது வந்துட்டு ரொம்ப தவறு. இந்த மாதிரி நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. இது மதுரைமலை யூடியூப் சேனலில் இனியும் நிறைய காரியங்கள் நான் சொல்கிறேன். அதில் எதெல்லாம் ஆற்றுல பண்ணப்படாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதில் போய் நீங்கள் பாருங்கோ. கண்டிப்பான முறையில் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம என்னெல்லாம் தெரியாதக்கு ஒரு சில காரியங்கள் தப்பு பண்ணுவோம் ஆற்றுல, அதெல்லாம் எது பண்ணப்படாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதில் போய் நீங்கள் பாருங்கோ. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு பலனுள்ள தான் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். லைக் போடுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.